உங்கள் கண்களுக்கு முன்பதாக எதுவும் நடக்காதது போல தெரியும், ஆனா உங்களுக்காக தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அந்த ஜெபத்துக்கு பதில அவர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும். லேயாள் கூட யாராலையும் விரும்பப்படாம அவள் அற்பமா எண்ணப்பட்டாள். ஆனா அவள் என்ன சொல்றா? நான் அற்பமா எண்ணப்பட்டதை தேவன் கேட்டருளி அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா. அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறா? சிமியோன்னு பேர் வைக்கிறா. லேயாளுடைய குரலை தேவன் கேட்டிருக்கிறார். நீ ஒரு பெண்ணு, உன்னுடைய கவலையும் கண்ணீரையும் தேவன் எப்படி பார்ப்பாரு? உன்னுடைய புலம்பலை அவர் கேட்க மாட்டாரு அப்படின்னு யாராவது சொன்னா, இல்ல, பெண்ணாக இருந்தாலும், அவள் அடிமை பெண்ணாக இருந்தாலும், மற்றவர்களால் அற்பமா எண்ணப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் தேவன் அவர்களுடைய ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். அவங்களுக்கு கேட்டு பதிலளிக்கவும் வல்லவராக இருக்கிறார். கேட்கறது மட்டும் இல்லை, கேட்டு அப்படியே விட்டுற மாட்டாரு, உங்களுக்காக பதிலை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வேணா உங்களுக்கு அதுக்கான